வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் உஷா ஃபேஷன் சண்முகம் பேசுகிறேன். இன்றைக்கி 2x2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதில் யூ நெக் வச்சு கட் பண்ண போகிறோம். சிலையை வந்து நார்மல் கை தான், அளவு ப்ளவுஸ் கொடுத்துறாங்க. அதை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2x2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுக்க தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்த உடனே நம்ம வந்து எப்போவுமே பேக் தானே கட் பண்ணுவோம். இந்த வாட்டி உங்களுக்கு வேறு மாதிரி மெத்தடில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் இந்த அளவு மடித்து போட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிங்க. நம்ம விருப்பம் தான். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பேக் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடித்து 2 இன்ச்சு அளவுக்கு துணி விட்டுருங்க. இந்த 2 இன்ச்சு எதுக்காக துணினா, ஃபஸ்ட்டு ஒரு அளவு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்மிங் பண்ண விடுவோம் இல்லையா, அதுக்காக 2 இன்ச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் வந்து அப்படியே இந்த அளவு மார்க் போட்டுடலாம். இப்போ இதில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஸ்லீவ் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு வச்சு இந்த அளவு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதே அளவு தான் கேட்டுக்கும்போது நம்மளுக்கு இதே அளவு தான் வேணும். இந்த அளவு வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுங்க, டீஸ் மார்க். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் வரைக்கும் ஒரு மார்க் போட்டுங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க்கு. அதேமாதிரி இங்கே ஆம்பல் இருக்கு இல்லையா, அந்த கரெக்டாக ஜாயிண்ட் இருக்கும் பாருங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு டீஸ் மார்க்கு, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டீஸ் மார்க். இந்த 2 மார்க் இருக்குங்க இல்லையா, இங்கே 2 மார்க் இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு. இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா அளவு. இந்த 2 அளவு இதான் நம்மளுக்கு கரெக்டு ஸ்லீவ் சுற்ற அளவு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா போட்டிருக்க மார்க்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு எடுத்துகிட்டு அப்படியே இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இங்கே ஒரு அர்க்காத். இதுதான் நம்மளுக்கு பிடிக்கிற அளவு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு சென்டர் அர்க்காத். இந்த சென்டர் அர்க்காத் எடுக்கிற ஷோல்டர் கிட்ட வரணும், அதுக்காக இந்த அர்க்காத். இப்படி பாதியே 2 ஸ்லீவை எடுத்து போட்டுருங்க. இப்போ வந்து இந்த அளவு அப்படியே ஒரு கவர் தட்டு, ஒரு 1/2 இன்ச்சு வர அளவுக்கு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு வரணும். அதுக்காக இந்த ஆம்பூல் சுருக்கம் வருது இல்லைங்களா ப்ளவுஸில், இந்தமாரி ஆம்பூல் வரும். இங்கே வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். அதுக்காக தான் இந்த கவர் தட்டு எடுக்கிறதுக்கு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பேக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே மடிச்சிருக்குங்க இல்லையா, 2 மடிப்பு வருது. அப்படியே இந்த அளவுக்கு போட்டு இப்போ இங்கே வந்து 2 இன்ச்சு விட்டு மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு 2 இன்ச்சு வச்சு மார்க் போட்டாச்சு. இப்போ நம்ம பேக் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 ஜாயிண்ட்டும் எடுத்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இந்த 2 பட்டி ஜாயிண்ட்டும் வரும். இதே அளவு வச்சு இங்கே மார்க் போட்டுக்கலாம். இங்கே மார்க் போட்டு நம்மளுக்கு இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் போட்டுக்கலாம். 1 இன்ச்சு வந்து இந்த டாட் போடுறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வர்றோம். அதேமாதிரி இந்த பேக் அளவு அப்படியே இந்த அளவு வச்சுருங்க. இங்கே நம்மளுக்கு இது கரெக்டான அளவு. நெக்கு தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, ஒரு 1/4 இன்ச்சு விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த டீஸ் மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு ஆம்பளுக்கு நேராக ஒரு மார்க்கு, ஆம்பளுக்கு மேலே ஒரு மார்க்கு. நம்மளுக்கு இது ரெடி அளவு. இது நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி. இப்போ ப்ளவுஸ் உயரம் இந்த அளவு வச்சு கூட நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். டேப்பாலையும் அளந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த சுருக்கம்லாம் வந்து இப்படி வச்சுக்கலாம். சுருக்கமாக இருக்கும்போது நீங்கள் டேப்பால் அளவு வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சு இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே வந்து ஷோல்டர் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அளவு. இப்போ இந்த மேலே இருக்க மார்க்லேயே வச்சு இதுலேயும் மேலே இருக்க மார்க்கு, இதுலேயும் மேலே இருக்க மார்க் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ வந்து பாடி லூஸு ஷோல்டர் அளவு இந்த அளவு பாதி பிரிச்சுடுங்க. அப்படியே இந்த அளவு மடித்து போடுங்க. இந்த அளவு இப்படி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதேமாதிரி ஷோல்டர் அளவு எடுக்கும்போது இப்படி ஒன்றா வச்சு தான் அளவு எடுக்கணும். நீங்கள் இப்படி வந்து இப்படி அகலை வச்சு எடுக்கும்போது ஷோல்டர் அகலமாகிடும். இப்படி 2த்தையும் ஒன்றா போட்டுருங்க. இது ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு. அப்படியே வச்சு பாடி லூஸ் அளவு எடுத்துங்க. பாடி லூஸ் 20 இருக்குது, ஷோல்டர் வந்து 11 இன்ச்சு இருக்குது. அப்படியே 20ல் வந்து பாதி 10 இன்ச்சு வச்சுருங்க. ஷோல்டர் வந்து 11 இருக்குங்க இல்லையா,
அதில் பாதி 5.5 இன்ச்சு, அப்படியே 5.5 இன்ச்சு வச்சு இந்த அளவு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இங்கே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இந்த அளவு ப்ளவுஸ் ஷோல்டர் அளவு இந்த அளவு வச்சு இந்த ஜாயிண்ட் நேராக வச்சு இது ரெடி அளவு, இது நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு அளவு. இப்போ இந்த அளவு வச்சு இதுதான் நம்மளுக்கு வந்து பேக்கை வந்து கரெக்டான அளவு. இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருங்க. இப்போ வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்ஹோல் நீங்கள் கட் பண்ணும்போது அப்படியே வேணாலும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீஸ் மார்க் போட்டுருக்கோம் பாருங்கள், இதிலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இருக்க இதான் நம்மளுக்கு ரெடி தையல் போடுற அளவுக்கு. இது வந்து பேக்கில் மடிக்கிறதுக்காக. இப்போ வந்து நெக்கே இருக்க வந்து இது வந்து யூ நெக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு அப்படியே இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. யூ நெக் யூ நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 ஆம்ஹோலும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஆம்ஹோல் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்ஹோல் 2 ஒன்றா இருக்குது. அப்படி உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இங்கே வந்து லைட்டாக வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப்லேருந்து அப்படி இந்த ஆம்ஹோல் ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு ரெண்டு பீஸாக இருக்குங்க இல்லையா, இந்த அளவு மடிச்சுட்டு கரை பீஸ் இந்த சைடு வர மாதிரி போட்டு இந்த ஸ்கேல் அளவு நம்மளுக்கு இந்த ஸ்கேலே 1.5 இன்ச்சு அளவு இருக்கும். இந்த அளவு விட்டால் போதும் நம்மளுக்கு துணி மடிக்கிற அளவுக்கு. இங்கே நம்ம பிடிக்கிற இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே அளவு ப்ளவுஸ் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. நம்மளுக்கு இங்கேருந்து 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். அப்படியே இந்த பேக்கை வச்சு பட்டி பீஸ் எவ்வளோ இந்த ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள், அந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வேணால் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா மேலே பிடிச்சி தைக்கிறதுக்காக. அதேமாதிரி இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. நீங்கள் அதிகமாக பிடிச்சி தைப்பீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கூட விட்டுருங்க. ஏன்னா புதுசாக பழகிறவங்க கொஞ்சம் 1/2 இன்ச்சு தாராளமாக பிடிப்பாங்க. அதுக்காக ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் துணி விட்டுக்கலாம். இந்த ஷேப் அளவு அப்படி கட் பண்ணி இந்த ஷேப் அப்படியே வந்துடணும். நம்மளுக்கு மடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு அர்க்கட் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு மடிக்கிற அளவு. இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு 2 பீஸாக இருக்குது பாருங்கள், அப்படியே மடித்து போட்டுக்கோங்க. இந்த கரை பீஸ் வந்து நம்ம பக்கம் வர மாதிரி மடிப்பு வந்து இந்த பக்கம் வந்துடணும். இந்த அளவு நீட்டாக மடித்து போட்டு இந்த பேக்கை கட் பண்ண பீஸ் வந்து அப்படியே இதே அளவு தான் வச்சு மார்க் பண்ணணும். எக்ஸ்ட்ராலாம் விடக்கூடாது. இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா விடக்கூடாது, இங்கேயும் எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. இந்த ஷோல்டர் அளவு இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் ஷோல்டர் அளவு. இந்த மேலே வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க மார்க்கு. இப்போ இந்த ஷோல்டர் அளவு இதே ஆம்ஹோல் எப்படி கட் பண்ணிக்கிறோமோ அதே அளவு போட்டு இங்கே எவ்வளோ கட் பண்ணிக்கிறோமோ அதே அப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுருங்க. அதேமாதிரி இதில் ஒரு ஸ்ட்ரைட் மார்க். இதுதான் நம்மளுக்கு இப்போ வந்து ரெடி அளவு. நம்ம கை கவர் தட்டு எடுத்துக்கிட்டிங்களா, அதுக்கேமாரி இது ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதாக. இப்போ இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கு இந்த அளவு விட்டுருங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த அளவு ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கு நேராக வச்சு இதுதான் இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குங்க இல்லையா, பட்டி பீஸு இந்த அளவு. இதுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா பிடிக்கிற அளவு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட்லேயும் ஸ்டார் நெக் இருக்குது. அவங்க யூ நெக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து யூ நெக்கே வச்சு ஃபஸ்ட்டு நெக்கு அளவு மார்க் பண்ணிவிட்டு யூ நெக் கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 1 இன்ச்சு விட்டுருங்க எக்ஸ்ட்ரா. இப்போ ஃப்ரண்ட் டாட் அளவு இங்கே நம்ம பிடிச்சி தைப்பீங்க இல்லையா, 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த டாட் எவ்வளோ தூரம் இருக்கோ அதே அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியணும்னு சொல்லி தான் நான் மெதுவாக சொல்லித்தரேன். இல்லைனா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியணும், அதுக்காக கொஞ்சம் மெதுவாக சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாவது புரியலனா கூட டவுட் கேளுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிடுறோம். இந்த பேக்கில் இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு பிடிக்கிற அளவு. இந்த அளவு விட்டுட்டு இதான் நம்மளுக்கு டாட்டோட கரெக்டான அளவு.
இந்த எக்ஸ்ட்ரா டாட் இங்கே பிடிப்போம் இல்லையா, அது ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கு, இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கு, இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கு. இந்த மார்க் வந்து எப்படி கட் பண்ணணும்னா இந்த அளவு அப்படியே இந்த மார்க் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு டீஸ் மார்க் அப்படியே இந்த அளவு எடுத்துகிட்டு இந்த பிடிக்கிற அளவு வந்து இங்கே ஒரு டீஸ் மார்க். இந்தமாதிரி டீஸ் போட்டு உங்களுக்கு மார்க் போட்டு இந்த அளவு போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் வந்துடும். இப்போ இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அப்படியே இந்த வி ஷேப்புக்கு இப்படி நிறுத்திட்டு அப்படியே இந்த அளவு ஷேப் எடுத்து வந்துடுங்க. இது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை அப்படி கட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து தனியாக ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்து அப்படியே யூனெக் வந்து இந்த அளவு அப்படியே பாருங்கள். அப்படியே நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வந்துட்டு அப்படியே இந்த ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே இந்த ரவுண்டு அப்படியே கத்திரி கட் பண்ண வரப்போ உங்களுக்கு தெரியும், அந்த ரவுண்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுங்களே பிசரு, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆமுல் வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு 6 இன்ச்சு உள்ளே வரணும். கவர் தட்டு இருக்கணும் இல்லையா, இந்த வந்து கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு அப்படியே கவர் தட்டு எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பாடி லூஸ் எவ்வளோ தூரம்னா இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவு. இதில் வச்சு நம்மளுக்கு டேப் எவ்வளோ தூரம் இந்த அளவு அளந்துக்கலாம். 9 இன்ச்சு இருக்குது. இங்கே டாட் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மொத்தம் 10 இன்ச்சு வச்சுருங்க. 10 இன்ச்சு ஒரு மார்க்கு. இந்த ரெண்டு இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவு வச்சு ஒரு அர்க்காத் போட்டுக்குங்க. இது எதுக்குன்னா டாட் போடுறதுக்கு. இங்கே ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இங்கே வந்து நம்ம இங்கே வந்து 2 டாட் போட்டு தான் இந்த டாட் போடணும். அப்புறம் வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க ஒன்றா. இந்த அளவுக்கு ஒன்றா மடித்து வச்சுட்டு இந்த நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து மேக்ஸிமம் 2.5 2.25 இல்லை 3 இன்ச்சுக்குள்ளே வரும். இது வந்து 2.25 இருக்குது. இங்கே ஒரு நம்ம பிடிச்சி தைப்போம் இந்த அளவுக்கு கேப் விட்டு இங்கேருந்து 2.25 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுருங்க. இங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்து இது இந்த அளவு டாட் போட்டணும். 2வது டாட்டு இது அளவு போட்டணும். 2 டாட் போட்டு தான் அங்கே 3வது டாட் போடணும். இந்த டாட் போடும்போது உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்துடும். அந்த டாட் போடும்போது ஈஸியாக போட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் பீஸு, இது வந்து பேக்கு. இப்போ வந்து இது ஸ்லீவ் பீஸ் கட் பண்ணியிருக்கு. இந்த இங்கே அங்கங்கே அர்க்காத் இருக்குமே, அந்த அர்க்காத் அளவு தான் நம்ம பிடிக்கணும். இப்போ வந்து இது வந்து பட்டி பீஸ். பட்டியிலையும் இது அர்க்காத் இருக்கு பாருங்கள். இது எதுக்காக போடுறோம், அந்த இது மடிக்கிறதுக்கு. இது ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.